வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ராக் வந்து ஃபுல் டைம் ரெஸ்லரா ஆயிட்டாரா? இல்ல பார்ட் டைம் ரெஸ்லரா தான் இருக்காரா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்க மாரி ராக் வந்து ஃபுல் டைம் ரெஸ்லராலாம் ஆவவே இல்ல. அவர் எப்பயுமே பார்ட் டைம் ரெஸ்லர் தான். ஏன்னா ஃபேன்ஸ என்டர்டெயின் பண்றதுக்காக நம்மளுடைய ராக் வந்து ஸ்மாக் டவுனுக்குலாம் வராரு. அது இல்லாம நம்மளுடைய ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ், நம்மளோட கோடி, நம்மளோட செத் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபியூட் போய்க்கிட்டு இருக்காரு. அதேமாரி ரெசல்மனியா 40ல கூட நம்மளுடைய ராக்கு கண்டிப்பா ஒரு மேட்ச் இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய ராக் வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வருவாரு. அதாவது மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஃபுல்லா நம்மளுடைய ராக் வந்து ஸ்மாக் டவுனுக்கு கண்டிப்பா வருவாரு. ஏன்னா கண்டிப்பா ரெசல்மேனியால நம்மளுடைய ராக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச்ச நம்மளுடைய WWE கண்டிப்பா குடுப்பாங்க. குடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படி குடுத்தாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்கும் டாக் டீமா இணைஞ்சு மேட்ச் பண்ணாலும் பண்ணது தான். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய கோடியும் ஒரு 1 on 1 மேட்ச் விளையாண்டாலும் விளையாண்டாம். ஏன்னா நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ராக்கை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால கூட நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட நம்ம ரெசல்மனியா 40ல பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ராக்குக்கு வந்து ரெசல்மனியா 40ல எந்த மாதிரி மேட்ச்சை நம்மளுடைய WWE தர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது இல்லாம மார்ச் மாதம் நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் எல்லாத்துக்குமே உங்களோட பீப்புள் ஸ்டாரான ராக் வராரு. நீங்க ராக்கு ஸ்மாக் டவுனுக்கு வர்றத எந்த அளவுக்கு விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய ராக் மட்டும் அடுத்த வாரம் நடக்க போற ஸ்மாக் டவுனுக்கு ராக் மட்டும் வந்தா நல்லா இருக்குமா? இல்ல ரோமன் ரெயின்ஸ் வந்தா நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்து. அடுத்ததா உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன பத்தின ஒரு மிக பெரிய ஒரு நியூஸ். அதாவது இது ராண்டி ஓர்டன் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அது என்னன்னா, உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன் WWE ஒரு புதிய ஒரு ரெக்கார்டா படைச்சிட்டாரு. அதாவது என்ன ரெக்கார்டு படைச்சிட்டாரு அப்படின்னா, எலிமினேஷன் சேம்பரா இப்ப 2024க்கான எலிமினேஷன் சேம்பரா நம்மளுடைய ராண்டி ஓர்டன் கம்ப்ளீட் பண்ணாரு. இதுவரைக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் 8 எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் விளையாண்டுருக்காராம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோவும் 8 எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் விளையாண்டுருக்காரு. நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோவும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் 8 அப்படின்னு மாதிரி ஈக்குவலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய 2024 நடந்த எலிமினேஷன் சேம்பரை நம்மளுடைய ராண்டி ஓர்டன் கம்ப்ளீட் பண்ணி 9 எலிமினேஷன் சேம்பர் விளையாண்ட ஒரு ரெக்கார்டா நம்மளுடைய WWE நம்மளுடைய ராண்டி ஓர்டன் படைச்சிட்டாரு. இது உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய WWE இப்போ அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. 9 எலிமினேஷன் சேம்பரை ராண்டி ஓர்டன் விளையாண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளோட WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன் எலிமினேஷன் சேம்பர்ல இன்ஜுரி ஆயிருக்கும். அந்த இன்ஜுரியோடையும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதனால இப்போ நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ ஒரு இன்ஜுரியிலையும் இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சை ராண்டி ஓர்டன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு தேங்க்யூ அதாவது நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. நம்மளுடைய தரப்புல வந்து நம்மளும் நன்றியை நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். அடுத்ததா பேலி வந்து என்னதான் 2024 ராயல் ரம்பிள வின் பண்ணாலும் நம்மளுடைய பேலியை எந்த ஒரு பேப்பர்வியூலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்களாம் அப்படின்னு நம்மளுடைய பேலியை இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்னதான் நான் 2024 உமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணாலும் என்னை WWE கொஞ்சம் கூட மதிக்க மாட்றாங்க. என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்றாங்க. ஒரு பேப்பர்வியூ இருந்தாலும் அந்த பேப்பர்வியூவில் கூட என்னை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய பேலி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸா ஏஇடபிள்யூ டைனமிக் ஷோவா நம்மளுடைய டோனி கான் வந்து ஒரு புது லோகோவாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது ஏஇடபிள்யூ டைனமிக் அப்படிங்கிற பழைய லோகோவாக இருந்துச்சு. அதை நம்மளுடைய டோனி கான் இப்போ சேஞ்ச் பண்ணி புது லோகோவாக நம்மளுடைய டோனி கான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த லோகோவோட இந்த லோகோ கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட சாட் கேபிள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு இமேஜின் போட்டு அதை சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ராவில் வந்து கும்தர் கூட இன்டர்கன்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருக்கேன். அந்த மேட்ச்சில் கும்தர் வின் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். அதே மாதிரி என்னோடய பொண்ணும் நினச்சிச்சு. ஆனால் அந்த மேட்ச்சில் நான் தோற்று போயிட்டேன். அது என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணா. எனக்கு ஒன் மோர் டைம் நான் கும்தரோட எனக்கு மோதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சாட் கேபிள் இப்போ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸாக
உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடியை பற்றி தான்பா. நம்மளோட கோடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது கோடி ரோட் ஸ்டெப்பிங் அப் டு த பிளட் லைன். நம்மளோட கோடி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் பிளட் லைனை நோக்கி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய கோடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. அவர் என்ன வந்து பிளட் லைனை நோக்கி என்ன வந்து செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நியூஸாக நம்மளுடைய கோடி வந்து எல்மிசன் ஜம்பரில் நம்மளுடைய கிரேசன் வால எஃபெக்ட் ஷோவில் சொல்லியிருப்பார். அதாவது ராக், நீ வந்து என்னை அடிச்சிட்ட, ஆனால் உனக்கு கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன். நான் ரோமன் ரெயின்ஸை நான் எப்போ வேணுமாலும் பீட் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்றை நான் பீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி சொல்லுவார். அதாவது எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, அதாவது எனி பிளேஸ் எனி டைம், எப்போ வேணுமாலும் சரி நான் உன்னை பீட் பண்ண நான் தயாராக இருக்கேன் ராக் அப்படின்னு நம்மளுடைய கோடி சொல்லியிருப்பார். அதுக்காக நம்மளுடைய ராக் ரிட்டர்ன் நம்மளோட கோடி சொன்னதுக்கு நம்மளுடைய ராக் ரிப்ளை தர விதமாக இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்மளுடைய ராக் கண்டிப்பாக வராரு. நீங்கள் ராக் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத ஆவலாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் ஆவலாக இருக்கேன். என்ன ராக் வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பற்றி. எலிமினேஷன் சேம்பரில் நம்மளுடைய ரேண்டியை நம்மளுடைய லோகன் பால் வந்து ஃபங்குக்கு கொடுத்துருப்பார். அதாவது அவர் கையில் வச்சுருந்த ஏதோ ஒரு இதாக, அது என்னன்னு சத்தியமாக எனக்கே தெரியல, அந்த ஒரு வளைய மாதிரி வச்சுருப்பார். அந்த வளைய மாதிரி வச்சுருந்து நம்மளுடைய ரேண்டியை குத்திடுவார். குத்துனோன்னா நம்மளுடைய ரேண்டி கீழே விழுந்துருவார். அந்த நேரத்தை நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் பயன்படுத்தி நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணிடுவார். அதனால நம்மளுடைய ரேண்டியை வந்து நம்மளுடைய லோகன் பால் இது அட்டாக் பண்ணதுனால தானே ட்ரூ மேக்னட் வின் பண்ணா. அதனால் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் மேட்ச் வருமா, அதாவது ரெசல்மனியா 40ல் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வருமா அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய டபிள்யூலேருந்தே தரப்புலேருந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 40ல் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். இது இல்லாமல் நம்மளுடைய லோகன் பாலுக்கு வந்து இது என்னதான் எலிமினேஷன் சேம்பர் போய்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய லோகன் பாலும் கெவின் ஓவன்ஸ் தான் மாற்றுக்கட்டில் அடிச்சுக்கிட்டானுங்க. அதனால நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் விசஸ் லோகன் பால் விசஸ் ரேண்டி ஓட்டனுக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் வைக்கலாமா, இல்லை ரேண்டி ஓட்டன் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூ 2 விதமான பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ போகிற நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய ரெசல்மனியா 40ல் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் தான் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 40ல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான நியூஸ் போகாட்டியும் 100% 99% நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் நம்மளோட லோகன் பாலுக்கு தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் நம்மளுடைய லோகன் பாலை பீட் பண்ணி நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆனால் உண்மையிலுமே இது வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் சாம்பியனாக இருந்து ரொம்ப நாளாச்சு. ஆனால் நம்மளும் இந்த வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ஒரு வருஷமா 1 வருஷமா நம்ம பார்க்கல. ஒரு டச்சு விட்டு போச்சுல்ல நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் சாம்பியனாக இருந்து. இப்போ நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் சாம்பியன் ஆனால் சத்தியமாக இது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ரேண்டி ஓட்டன் ஃபேன்ஸ்க்கெலாம் இது உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் ரேண்டி ஓட்டன் ஃபேன்ஸ்லாம் லோகன் பாலை பீட் பண்ணி ரெசல்மனியா 40ல் நியூ சாம்பியனாக ரேண்டி ஓட்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கங்க நண்பா. ஏன்னா கண்டிப்பாக நானும் வேண்டிக்கிறேன். ரேண்டி ஓட்டன் சாம்பியனாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ரேண்டி ஓட்டன் சாம்பியனாக ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ரால நம்மளோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான கும்தர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது ரெசல்மனியா 40ல் என் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருப்பாரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே வந்திருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்க நம்மளுடைய டேமியன் பிரின்ஸும் நம்மளுடைய கும்தரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுருப்பாங்க. அந்த செக்மெண்ட் சத்தியமாக உண்மையிலுமே அது எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நம்மளுடைய கும்தரும் சரி, நம்மளுடைய டேமியன் பிரின்ஸும் சரி, ஒரு டாமினண்டான ரெஸ்லர் தான். ஆனால் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு. இதில் நம்மளுடைய சுண்டக்கா பயலான நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து சொல்கிறாரு, நான் உன் கூட கண்டிப்பாக மேட்ச் பண்ணுறேன், அதாவது ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நான் உன் கூட மோதுறேன் கும்தர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேடிக்கையானது. ஏன்னா நம்மளுடைய கும்தர் கூட மோதுறதுக்கு யாரோ இருக்காங்க. நம்மளுடைய சேமி ஜெயின் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட் கேபிள் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ஸ்கே நக்கமுரா இருக்கான். அப்படிங்கிற மாதிரி பல ரெஸ்லர் இருக்காங்க. ஆனாலும் அதை விட்டுப்புட்டு நம்மளுடைய கும்தர் கூட மோதுறதுக்கு நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ போய் நம்மளுடைய டபிள்யூ தேர்ந்தெடுக்காங்க. இது உண்மையிலுமே டபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்னே சொல்லுவேன் நான். இதில் நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவை கலைச்சது சத்தியமாக எனக்குலாம் சிரிப்பே வந்துடுச்சு. அதாவது நம்மளுடைய
டாமினிக் மிஸ்டீரியோ நம்மளுடைய ரியா ரிப்ளை கேட்டிருப்பாங்க. "நீ எதுக்கு கும்தரை போய் சேலஞ்ச் பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா கும்தூர் கூட மோதி நான் இன்டர்கான்டினல் சாம்பியன் ஆவேன் ரியா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. "நீ கிழிச்ச. நீ நல்ல நாள்லயே ஒரு இது பண்ண மாட்ட. எல்லாத்துக்கும் நான் தான் உன் கூட நிப்பேன். நீ போய் கும்தரை பீட் பண்ணி நியூ இன்டர்கான்டினல் சாம்பியன் ஆயிருவியா?" அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரியா ரிப்ளை வந்து ஒரு நக்கலா இது பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்தே தெரியுது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ரெஸ்லர் அப்படின்னு. இதில் நம்மளுடைய ரியா ரிப்ளையே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரியா ரிப்ளை இருக்கனால தான் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ வரைக்கும் பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோலாம் சுத்த வேஸ்ட்டு. ரெசல்மேனியா 40ல கும்தர் கூட எந்த ரெஸ்லர் மோதினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கும்தர் கூட யார் மோதினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாட் கேபிள் மோதினா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களோட கருத்து எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி